இலங்கை வாழ் இஸ்லாமிய பெருமக்கள் மதத்தை கடந்து போகிறோம். என்ன விஷயங்கள் அங்கே இருக்கு, இங்க எப்படி பள்ளிவாசல்கள் வந்து எப்படியான அமைப்புகள் இருக்கணும். நல்ல குட்டி கரண்டி உண்டு. இதில் 313 பேர் சேர்ந்து போர் செய்து இஸ்லாத்திற்கு வெற்றியை தேடி தந்த பயந்தான் இங்கே வந்து நாங்கள் விரைக. இப்போ அந்த பயமே தேவையில்லை. அனைவருக்கும் வணக்கம், நான் ஜான்சன். அம்மா பின்னால் இருக்கிறா. அதாவது இன்றைக்கு இந்தியாவில் வந்து காலத்தூர் என்ற பிரதேசத்தில் தான் எங்களோட கடைசி நாள். என்னம்மா கடைசி நாளாக இருக்கு. அதாவது கடைசி நாள் இங்கே இருக்கிறது கடைசி நாள் அப்படி சொல்லக்கூடாது. இங்கே இருக்கிற கடைசி நாள். ஓ, அது வெறிய கேம் பயம் தானே. அப்போ இன்றைக்கு நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் காணத்தூர்லேருந்து ஒரு கோவளம்னு சொல்லி இடத்துக்கு தான் போகிறோம். அங்கே வந்து என்னென்னு சொன்னால் நாங்கள் இவ்வளவு நாளும் எங்களோட காணொலிகளில் வந்து கோவில் சேர்ச்சுகளை வந்து காட்டியிருப்போம். அந்த இடங்களில் வந்து என்ன சொல்கிறது, இஸ்லாமிய பள்ளி வாசல்கள் வந்து இருக்காம என்ன. அப்போ நாங்கள் எங்களுக்கு எங்களோட ஐயா அவர்களோட தான் போகிறோம். அவர் தான் எங்களை கூட்டிக் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ஸோ நாங்கள் பார்ப்போம், அங்கே போயிட்டு என்னென்னலாம் பார்க்க போகிறோம், என்ன விஷயங்கள் அங்கே இருக்குது, இங்கே எப்படி பள்ளி வாசல்கள் வந்து எப்படியான அமைப்புகள் இருக்கணும் பார்ப்போம். என்ன சரியா? ஸோ பாருங்க, ரோட்டுகளை வந்து இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி காரில் போய் கொண்டிருக்கிறதால துபாய் கட்டார் மாதிரி தான் இருக்கும் இடங்களை நீங்கள் வீடியோக்களில் பார்க்குங்க. இலங்கை என்ற இந்தியாவின் தேசிய கொடி வந்து இங்கே வந்து நிறைய கார்களில் வந்து பார்த்துருப்போம். இந்த கார் வந்து 14 லட்சம் 15 லட்சம் தான் கார்கள் வந்து போகுது. 2024 25 மாடல் எல்லாமே நல்ல ஹைபிரிட் கார்கள் வந்து. இந்த காரும் வந்து இதா என்ன, இதுவும் வந்து இந்த காரா என்ன, சிஎன்ஜி காரா? இந்த காரும் வந்து இதுல தான் ஓடுது, கேஸ்ல வந்து சிஎன்ஜி கேஸ்ல. பெட்ரோலா? ஆட்டோ மட்டும் தான் சிஎன்ஜி. ரைட் ரைட், ரெண்டும் நமக்கு வைக்கலாம். இதுக்கு அது சிஎன்ஜியும் அடிக்கலாம். தூரத்துல தெரியுது பாருங்க, ஓஎம்ஆர் சொல்லி துபாய் மாதிரி இருக்கு. ஓஎம்ஆர் இப்போ நாங்கள் போய் கொண்டு ஈசிஆர் ஐடி கம்பெனிலாம் அங்கே இருக்கு. ஓஎம்ஆர்ல அந்த படங்கள்ல கேள்வி கட்டுறோம் ஐடி கம்பெனின்னு சொல்லி, அதெல்லாம் இங்கே தான் இருக்கு ஓஎம்ஆர்ல வந்து. இப்போ கோவளத்துக்கு கிட்ட வந்துட்டோம். கோவளத்துக்கு வந்துட்டோம். என்ன கோவளம் என்ற ஒரு ஊருக்கு கிட்ட வந்துட்டோம். சென்னை கோவளம். இது வந்து கன்னியாகுமரி கோவளம் இருக்கு. கன்னியாகுமரி கோவளம் இருக்கு, கேரளா பார்டர். ரைட் ரைட். கன்னியாகுமரியில சுனாமி எல்லாம் வந்து என்ன கூட இந்த ஏரியா எல்லாம் வந்து என்ன சுனாமி நார்மலா வந்தது. கோல்டன் பீச் தான் பெருசா வந்து. ரைட் ரைட். இந்த பக்கம் எல்லாம் கொஞ்சமா வந்தது. என்ன அங்கிட்ட அந்த நாங்க இருக்கிற ரெட்டி குப்பத்துல வந்து சுனாமி சொல்லி தூவி கொண்டு வச்சிருக்காங்க அடையாளம் வந்து. அங்க வந்தது. ஓ, இலங்கையில வந்து, இலங்கையில மன்னார் திருவண்ணாமலை அப்படின்னு இடங்கள்ல வந்து. ஸோ நாங்கள் கோவளம் என்று சொல்லி ஒரு ரோட்டுக்கு வந்துட்டோம். அங்க வந்து உயர்தர சைவ உணவகம் சொல்லி ஒன்று இருக்கு. கார் பார்க்கிங் சாப்பிடல எப்படி இருக்கு பார்க்கலாம். பாங்க ஹோட்டல் தான் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிடல வந்து. இங்க கார் பார்க்கிங்ல ஒரு பச்சை கொடி ஒன்று வச்சிருப்பாங்க எல்லாருமே. கார் பார்க்கிங்ல பச்சை கொடி ஒன்று எல்லாம் வச்சிருப்பாங்க. ரெண்டு பேரும் ஒரே பக்கத்துல வாங்கிட்டீங்களே, அதுராக்கும். ஸோ இதுதான் நாங்கள் பார்த்த கார். இந்த கார் வந்து இங்கே வெறும் 14 லட்சம் ரூபா தான் போகுது. அந்த கார் வந்து அங்கே ஐயா கூப்பிடுறாரு, ஒழுங்கா போட்டேன். ரைட், 16 லட்சம் ரூபா 14 லட்சம் ரூபா இந்த கார் போகுதான். இதே இலங்கைண்டா அவ்வளோ விலை வரும். என்ன பிரீஸான்னு சொல்லி 80 லட்சம் பேரும். ஸோ நாங்கள் இப்போ அந்த கடைக்கு போய் கொண்டிருக்கிறோம். என்ன கந்த விலாஸ் உயர்தர சைவ உணவகம்.
ஐயா தான் எங்களை கூட்டிக் கொண்டு போறேன். கை கழுவுங்கம்மா. நாங்கள் இப்போ கை கழுவ போகிறோம். இது கை. சோப்பு ஒன்றும் இல்லை, லிக்விடும் இல்லை. சோப்பு வச்சாலும் மாதிரி தான் கை கழுவிட்டு அம்மா முழுசாக இருந்து ஓ கணக்கு சாப்பிட மட்டும் கொஞ்சமாவே அந்த இந்த அளவாத்தான் சாப்பிடுறது. மீன்ஸ் மீன்ஸ் சப்பாத்தியா என்ன சாப்பிட போகிறது? 2 மீல்ஸை போட்டு அப்புறம் ஒரு ஏன் சாப்பிட்டாங்க அது சப்பாத்தி போடுங்க. சாப்பாடா என்ன வேணும் சாப்பிட? ஆனால் அம்மா வடிவாக இருக்கிறீங்க வீடியோவுக்கு. ஓ அம்மா கவலை இந்தியா விட்டு போகிறது. அம்மா கவலை இந்தியா விட்டு போகிறது. ஓ இங்கே வந்து நல்ல ஹாப்பியாக இருந்தவா சுற்றி பார்த்து இடங்களை சாப்பாடுல வந்து எப்படி இருந்துச்சு? ஒரு சாப்பாட்டுக்கு எத்தனை கறின்னு பாருங்க. அப்பளத்தின் பெருசையும் பாருங்க அப்படின்னு. ஒரு சாப்பாட்டுக்கு 6 கறி வந்திருக்கு. என்ன பாருங்க, வாழை இலை வச்சு தான் சாப்பாடுகள் வருது. வாழை இலை வச்சு தான் வருது சாப்பாடுகள் வந்து. இது 9 கறி வந்திருக்கு ஒரு சாப்பாட்டுக்கு. வடை இருக்கு, சப்பாத்தி இருக்கு. இதெல்லாம் செட்டு தான். குட்டி குட்டி டிஷ்கள். சப்பாத்தி வந்துட்டு. சப்பாத்தி அம்மா இல்லை நீ ரைஸ் சாப்பிட்றப்ப நான் சோறு சாப்பிட்றேன். அப்படிங்க விடுங்க, அது நான் ரைஸை சாப்பிட்றேன். ரைட்டா? அப்போ அம்மா சப்பாத்திக்கு பாருங்க என்னென்ன வந்திருக்குண்டு. சப்பாத்தி ரைஸ் சப்பாத்தி ரைஸ், தயிர் சாதமும் பருப்பும். வெண் பருப்பு தான். அது நங்கிக்கு அந்த பிளேட். எனக்கு நங்கி பண்ணி போட்டு தர இல்ல தங்கச்சி தான் சாப்பாடு போட்டு பொரியல், வடை, கீரை, கீரை கறி. ஓ போட்டுருவா கூட. எனக்கும் போடுறேன், எனக்கும் போடுறேன். நல்ல குட்டி கரண்டி உண்டு. சரி, அப்ப வந்துட்டுது. ஓகே ஓகே, ஒரு மாதிரி நாங்கள் சாப்பிட்டு வலிக்கிட்டோம்.
தேங்க்யூ அக்கா. சாப்பிட்டு வலிக்கிட்டாச்சு. இது வந்து கோவளத்துக்கு போற பகுதியில வந்து இருக்கிற ரெஸ்டாரண்ட் வந்து பாருங்க, உயர்தர சைவ உணவகம் கந்த விலாஸ் என்று சொல்லி. அப்போ கோவளத்துக்கு போற பகுதியில தான் நாங்கள் இப்போ உங்களுக்கு இடங்களை காட்டி கொண்டிருக்கிறோம். இடங்கள் வந்து புதுசாக இருக்கலாம் உங்களுக்கு வந்து பார்க்கும்பொழுது. உண்மையிலே எங்களுக்கு எங்கே வந்து எல்லா உதவியும் வந்து அந்த ஐயா தான் செஞ்சு தந்து கொண்டிருக்கிறீர். உண்மையிலே அதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு ஒன்று தேவை. பாருங்க, ரைட். ஊழலற்ற நிர்வாகம் தங்களை அன்புடன் வரவேற்கின்றது. கோவளம் தர்கா. கோவளத்துக்கு போற பகுதியில் இருக்கிற இடங்களை தான் நீங்கள் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இங்க எங்க பார்த்தாலுமே கோவில் திருவிழா. அன்சாரி அவர்களோட சமாதி. கோவளம் தமிழ் தமாமி தமீமின் அன்சாரி அவருடைய சமாதி அங்கதான் போய் கொண்டிருக்கிறோம். அங்கதான் நாங்க இப்ப போய் கொண்டிருக்கிறோம். கோவளத்திலே வந்து அது மிகவும் வந்து ஃபேமஸா இருக்கு. நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து அங்க நிறைய பார்வையிடுறாங்க. உடம்பு முடியாதவர்கள் அப்படி பல நோய்வாய்ப்பட்டவர்கள் வந்து அங்க வந்து வேண்டுதல் செய்கிறார்களாம். நீங்க நார்மலா நாங்க வந்ததுல இருந்து காட்டுற வீடியோக்கள்ல பார்த்துருப்பீங்க. அந்த கோவில்களுக்கு முன்னுக்கு நிறைய பேட்ட போட்டோ வந்து குட்டி குட்டியா படம் அடிச்சு பேனர் அடிச்சிருப்பீங்க. அந்த கோவிலுக்கு கூழ் ஊத்துறாங்கன்ற போட்டோன்னு சொல்லி. என்னம்மா இவையே தான் கூழ் ஊத்தினா ஆடி கூழ் ஊத்துறாங்கல்ல போட்டோக்கள் யார் ஊத்தினம்னு சொல்லி முடிஞ்சாச்சு. அங்க பேருங்கோ பஸ்ஸ பேருங்கோ அப்படின்னு சொல்லி. இங்க அரசாங்க பஸ்ல வந்து பெண்களுக்கு இலவசம், ஆண்களுக்கு வந்து பாதி டிக்கெட் என்று சொல்லி தான் இருக்கு. தனி பஸ் வந்து ஓடுது இங்க. ஜெயலலிதா பஸ். அம்மா உணவு வந்து இப்போ ஓடுது. நீங்க அங்கேயும் பாதி காசு. இப்ப கடையில 10 ரூபான்னா அங்க 5 ரூபா அப்படி. அம்மா ஹோட்டல் இருக்கு. 10 ரூபாங்க 5 ரூபா. அந்த கோவளம் ஏரியா வந்து ஒரு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதா இருக்கு. அந்த என்ன சொல்றது, டிஃப்ரெண்டா இருக்கு பழமையா பாக்குற இடங்களை விட. அந்த இடங்களும் வந்து துப்புரவா இருக்கு. ஆரம்பிச்சு இதுல இருந்து கோவளம். ஓ சமாதி அங்கதான் இருக்கேன். அதான் இடங்கள் ரோட்டுல பாருங்க அவ்வளவு கிளீனா இருக்கு. பாருங்கோ அந்த இடம் வந்துட்டு கிட்ட, அந்த இடத்துக்கிட்ட போயிட்டேன். சம்டைம் காணொளிகள் வந்து எடுக்க முடியுமோ தெரியல, முடிஞ்சா நான் அதை உங்களுக்கு காட்டுவேன். இருபுறமும் வந்து கடைகள் இருக்கு. நிறைய டூரிஸ்ட் வரதால இந்த இடம் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கு. நீங்க இங்க இறங்கிட்டு உள்ள போகலாம். உள்ள போகலாம். உள்ள போய் அங்க வேண்டிக்கை செய்யாதா? வேண்டிக்கை செய்ய ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, அப்படி போட்டோ இருக்குல்ல. தர்கா தெரு கடற்கரை சாலை. பாருங்க இப்படியான ஒரு அமைப்புகள் இருக்குன்னு சொல்லி. இந்த இடங்கள் வந்து இந்த கோவில் வந்து அது பள்ளிவாசல். என்ன உள்ள நடந்து போகணும் அங்க தொங்கலுக்கு. இதை சுத்தி இப்ப பாருங்க இஸ்லாமிய மக்கள் வந்து கடைகள் போட்டிருக்கீங்க. ஸோ அவர் வந்து பார்க்கிங் செஞ்சுட்டு வர மட்டும் நாங்கள் இதில் நிற்போம். ஓகே இல்லைங்களே போக சொன்னாரோ அவர் வந்து பார்க்கிங் செய்ய போகிறேன். இல்லை நாங்கள் நிற்போம் அவர் வரும் மட்டும். அன்சார் பாஷா பூந்தி கடை எல்லாமே வந்து இஸ்லாமிய மக்களுடைய கடைகளாக தான் இருக்கு. கூட அன்சாரி பாபா ஹோட்டல் என்று சொல்லியிருக்கு. இந்த இடமே வந்து ஒரு இஸ்லாமிய மக்களின் ஒரு திருவா தான் இருக்கு. இங்க பானிபூரி டேஸ்டா இருக்கு மேம். இங்க நீட்டா இருக்கும் பானிபூரி வந்து பாருங்க வெறும் 20 ரூபா தான் இங்க விற்குது. அதே போல இந்து மத கோவில்கள் இருக்கிற மாதிரி பூக்கள் வந்து இங்க கட்டி விற்கணும் நிறைய.
ஸ்வீட் ஐட்டங்கள் வந்து இருக்கு பாருங்க. டம்ரூட் அல்வா உள்ள போய் வந்துட்டு கொண்டுவோம். உள்ளுக்கு போய் வந்துட்டு கொண்டுவோம். போர்த்துறதுக்கு இதுகள் போல இஸ்லாமிய என்ற ஹிந்தி அரபு மொழிகள் பதிக்கப்பட்ட சீலைகள் வந்து இங்கே இருக்கு. நிறைய நேற்று வைக்கிறதுக்கு. இது 100 ரூபா. ஸோ நாங்கள் இப்போ உள்ளே போக போகிறோம். உள்ளுக்க பாருங்க நிறைய கடைகள் வந்து இங்கே இருக்கு. செருப்புல வந்து எல்லாரும் கலட்டாம தான் போயிருக்கா. கலட்டிடங்கள் அங்கேன்னு தெரியல. அர்ச்சனை தட்டுகள் வந்து விற்கணும். அதே போல விளையாட்டு பொருட்கள் உள்ள கடைகளும் நிறைய இருக்கு. நிறைய கொலுசு மாலைகள் அப்படி இப்படி நிறைய இருக்கு பாருங்க. சரி, ஓகே. அப்போ நாங்கள் உள்ளுக்க போய் கொண்டிருக்கிறோம். செருப்புகளை வந்து எங்கே கழட்டி வைக்கணும் தெரியல. இப்போ எங்களை கூட்டி கொண்டு வந்த ஐயா வந்து கொண்டிருக்கிறார். காரை வந்து பார்க் பண்ணி போட்டு வந்து கொண்டிருக்கிறார். நடைய பாருங்க, ஒரு கம்பீரமான நடை உண்டு ஆளுங்க. அவருடைய காய்ச்சி கொண்டிருக்கிறார். நிறைய தட்டுகள் வந்து எல்லாம் இங்க இருக்கு. முதல் தடவையா அப்படின்னு சொல்ல முதல் தடவையா உள்ளுக்க போய் கொண்டிருக்கிறோம். சமாதி என்ன வேண்டிக்கு செய்யணும். வேண்டிக்கு செய்யணும். அவருடைய சமாதி இருக்கிறதுக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். பாருங்கோ, சமாதி ஒன்று இருக்குது உள்ளுக்குள்ள அப்படின்னு சொல்லி. இதானது சமாதி பாருங்கோ. அடுத்த இடத்துக்கு வந்துட்டோம். இது நெய் விளக்கு. என்ன இது? விளக்கு. இது விளக்கு கழிச்சுட்டு அவ்வளோ இருக்கு. அங்கே இருக்கிறது. நம்ம வேண்டிக்கை செய்து எவ்வளவு இது? மிகவுமே நம்பப்படுது. இங்க என்ன வேண்டுதல் செஞ்சாலுமே அது வந்து நிறைவேறும் என்று சொல்லி நிறைய மக்கள் வந்து இங்க வந்து கொண்டிருக்கீங்க. அதுக்குள்ள தான் வந்து சமாதி இருக்கு. அந்த சமாதி ஏற்ற சமாதி என்ன விபரம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். கொண்டுத்தாலாம் மேல தர்கா இருக்கு. சைத்தானி பிவி தர்கான்னு சொல்லி தர்கா, சைத்தானி தர்கான்னு சொல்லி இது என்ன ஐயா? இது சமாதி. நர்ஸ் அவரோட வந்து நர்ஸ் கூட வந்து நர்ஸ். என்ன நடந்தது? இதானவே காலத்தில் வந்ததா? இங்கே வந்து நடந்தது. ஜெயலலிதா அம்மா டாக்டர். அம்மா டாக்டர் மாதிரி அவர் கூட வந்த தோய்வு. ரைட் சைடு இங்கே நோய்கள் எல்லாம் வேண்டிக்கு செய்திருக்காங்க எல்லாமே. அவரோட வந்து நர்ஸ் மாதிரி அதோட வந்து நர்ஸ் சிஸ்டர். அவர் செவிலியர்களுடைய சமாதிகள் வந்து இங்கே இருக்கு பாருங்க. எத்தனை சமாதிகள் இங்கே இருக்குண்டு. அது வந்து டாக்டர் அம்மாவோட சமாதியா.
நாடகத்தை செய்து அப்படி சமாதி எல்லாம் வந்து இங்க வச்சு வழிபடினோம். இது வந்து அவ வந்து அதில் இருக்கிற சமாதியோட சேர்ந்து இவோடு வந்து வேலை செய்கிறாக்கிட்ட சமாதியில வந்து இங்க வச்சிருக்கணும், உயிர் புதைச்சிருக்கணும். அப்படியே நிற்கிறோம். பாருங்க, சமாதிகளுக்கு வந்து பூக்கள் போட்டு அதை வழிபட்டு கொண்டிருக்கணும். இவ்வளவு அழகான்னு சொல்லி இங்கேயும் ஒரு சமாதி ஒன்று இருக்கு. மறுபடியும் நாங்கள் அந்த இடத்துக்குள்ள போய் கொண்டிருக்கிறோம். எங்களை கூட்டி கொண்டு வந்த ஐயா வந்து அதில் விளக்குகள் கொடுத்துட்டு இருக்காருங்கோ. இங்க நிறைய யாசகம் பெறுகின்ற ஆட்களும் வந்து நிறைய இருக்கிறாங்க. இங்க செங்கல்பட்டு மாவட்டம், திருப்பூர் வட்டம், கோவளம் என்று சொல்லி இதான் உள்ளுக்கு சமாதிக்கு உள்ளுக்கு போற பக்கங்கள் வந்து இதுதான். வெளிக்கடையில் நிறைய மக்கள் இருக்கணும். நாங்கள் கூட்டின்னு வந்த ஐயாவை நிறைய பேர் பழக்கம் போல யார் கண்டாலும் ஐயாவை பார்த்து கதைக்கணும். அப்படி ஐயாவோட இங்க நிறைய பேர் பழக்கமான நாட்கள் இருக்கணும். என்ன ஐயாவை யார் கண்டாலும் கதைக்கணும் நல்ல மாதிரி. அதே போல சில மொழிகள் வந்து விளங்குதில்லை. தமிழ் மொழிகள் வந்து சார்ந்து ஆட்டோக்குள்ள வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்புக்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதர சமயத்தை தழுவிய நல்லோர்களே, நாதாக்களே, இந்த தமிழகத்தில் வந்து கோவளம் என்ற பகுதி, சென்னையை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய கோவளம், இந்த பகுதியில் ஒரு பிரபலியமான ஒரு மகான் ஒருத்தவங்க அடங்கியிருக்காங்க. அவங்களுடைய பேர் வந்து ஹஜ்ரத் சையதுனா தமீம் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இஸ்லாத்தினுடைய வரலாற்று தகவல்களில் இஸ்லாத்தினுடைய முதல் போர் பத்ரு போர். இதில் 313 பேர் சேர்ந்து போர் செய்து இஸ்லாத்திற்கு வெற்றியை தேடித்தந்த 313 சஹாபாக்களில் தோழர்களில் ஒருவர் தான் இங்கே அடங்கியிருக்கக்கூடியவங்க. இவங்களுடைய முழுமையான பேர் தமீம் இப்னு யூஆர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவங்களுடைய தந்தை பேர் யூஆர். இங்கே தனிச்சிறப்பு என்னன்னு சொன்னால், சஹாபி ரசூல் தமீம் அன்சார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தர்பாரில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ஜியாரத்து செஞ்சுட்டு சந்திச்சுட்டு போகிறாங்க. அவர்களுடைய முராதுகள் எல்லாம் இங்கே நிறைவேறுகிறது. அவங்க வந்து முறைப்படி இஸ்லாம் வழிகாட்டி இருக்கக்கூடிய முறை பிரகாரம் ஜியாரத்து பண்ணி யாசீனு, குல்ஹு அல்லாஹ், குல்லு பிரபில் ஃபலக், குல்லு பிரபின் நாஸ், இந்த முறை பிரகாரம் சூறாக்கள்லாம் ஓதி ஹதியா செஞ்சுட்டு, குறிப்பாக நாட்டங்கள் நிறைவேறணும் அப்படின்ற நன்னோக்கத்தின் அடிப்படையில் வரக்கூடியவர்கள் 313 தடவை திருநபியின் மீது புகழ் மாலையாக இருக்கக்கூடிய சலவாத்தை ஓர்மையான முறையில் ஓதி நியத்து செய்து ஈசால் சவாபு செய்து எல்லா நபிமார்களுக்கும் ரசூல்லாவுக்கும் எல்லாத்துக்கும் ஈசால் சவாப் செஞ்சுட்டு, குறிப்பாக தமீம் அன்சாரி பாபாவுக்கு ஈசால் சவாப் செஞ்சு துஆ செய்து வேண்டிக் கொண்டால் அவர்களுடைய நாட்ட தேட்டங்கள் எல்லாம் நிறைவேறுகிறது என்பது நாம் இங்கே கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கிறது. பலதரப்பட்ட மக்கள் வருகிறார்கள். மதங்களை கடந்து மனங்களை வென்றவர்களே மகான்கள் என்பார்கள். அந்த வகையில் தமிழகத்தில் பிரபலியமான தர்காக்களில் ஒன்றாக கருதப்படக்கூடியது கோவளத்தில் அமைய பெற்றிருக்கக்கூடிய சையதுனா தமீம் இப்னு யூஆர் அல் அன்சாரி அல் ஹஸ்ரஜி அல் மதனி ரலியல்லாஹு தஆலா அவருடைய திருத்தலம். இதனுடைய வரலாற்று ரீதியான தகவல் இவங்க எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்ற வரலாற்று தகவல்களை பார்க்கும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தரவுக்கு இணங்க இஸ்லாத்தை உலகெங்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய திருப்பணிகளை ஈடுபட்டு கொண்டே வருகின்ற பொழுது, இவர்களினுடைய கடைசி காலம் ஒரு தீவில், இந்தோனேஷியாவினுடைய தீவு என்பதாகவும் வேறு சில பகுதியில் அவங்களுடைய கடைசி காலம் இருந்ததாகவும் இருவேறு தகவல்கள் இருக்கின்றன. அவ்வாறு அவர்கள் பணி செய்து கொண்டிருந்த காலத்தில் அவர்கள் இறப்பி எய்துவதற்கு
காலம் நெருங்கிய நேரத்தில் மரதுல் மவுத் என்று சொல்லக்கூடிய மரணப்படுக்கையில் அவர்கள் உடல் நலம் குன்றி இருக்கக்கூடிய நேரத்தில் தங்களுடைய சீடர்களிடத்தில் அவர்கள் சொல்லிய விஷயம், என்னை நீங்கள் வழமையான இஸ்லாத்தினுடைய முறை பிரகாரம் நான் மறைந்து விட்டால் தொழுகை போன்றவற்றெல்லாம் நடத்தி கஃன் தஃபன் செய்து கஃனிட்டு என்னை நீங்கள் வழமையான முறையில் நீங்கள் அடக்கிற வேண்டாம், ஒரு பாக்ஸில் வச்சு என்னை கடலில் கொண்டு போய் விட்டுருங்க என்பதாக ஒரு தகவலும், இன்னொரு தகவல் கடலோர பகுதியிலேயே நான் எந்த ஊரில் இருந்தேனோ அந்த ஊர்லேயே இந்த ஊர்லேயே எனக்கு கடலோரத்தில் என்னுடைய மசார் அமைச்சிருங்க, அது காலப்போக்கில் அது எங்கே நகர்த்தி செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பி இருக்கிறானோ அந்த பகுதியிலிருந்து நான் தீன் பணியாற்றுவேன் அப்படின்ட்டு இருவேறு தகவல்கள் இருக்கின்றன. ஆக மொத்தத்தில் இவங்களுடைய இங்கே கோவலத்துக்கு தமிழகத்தினுடைய இந்த பகுதிக்கு வருகை தந்தது என்பது உயிருடன் அல்ல, அவர்கள் சடலமாக அதாவது ஜனாசாவாக தான் அவங்களது வந்துச்சு அப்படின்ட்டு வரலாற்று தகவல். அந்த அடிப்படையில் கடல் ஓரத்திலே ஒதுங்கி இருந்த விஷயம் இங்கே அப்போது ஆட்சி செய்து கொண்டிருந்த அரச பொறுப்பில் இருந்த மன்னருக்கு தெரிந்ததனுடைய வெளிப்பாடு, அவர் தன்னுடைய அரச பரிவாரங்களோடு வந்து பார்த்து திறந்து பார்க்கின்ற பொழுது மிக அழகிய தோற்றத்தில் இவர்கள் காட்சியளித்திருக்கிறார்கள். அதையும் தாண்டி அவங்க அந்த பேழையில் அந்த பாக்ஸில் ஒரு கடிதம் இருந்தது. அந்த கடிதத்தை வைத்து தெரிந்து கொண்டார்கள், என் பேர் தமீம் இப்னு யுஆர், நான் மதீனாவை சார்ந்தவன், தீனுல் இஸ்லாத்தை பரப்பக்கூடிய பணியில் இருந்தேன் அப்படின்ற சுருக்கமான வரலாற்று தகவலுடைய ஒரு பேழை இருந்தது, ஒரு கடிதம் இருந்தது. அதை வைத்து அவர்கள் இவர் யார் என்று ஊர்ஜிதம் செய்து மன்னர் இங்கே அவருக்கு தேவையான அடக்க ஸ்தலங்களை அமைத்து பரிபாலனங்கள் செய்வதற்காக வேண்டி உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் நிறைவாக செய்து சென்றார் அப்படின்றது வரலாற்றினுடைய சுருக்கமான தகவல். அந்த கடிதம் இப்போதும் கூட இவர்களுடைய வருகையை மெய்ப்பிக்கக்கூடிய அந்த கடிதம் ஹைதராபாத்தினுடைய மதரஸே நிசாமியாவை ஒட்டியிருக்கக்கூடிய மியூசியத்தில் இருக்கிறதாக தகவல் இருக்கிறது. ஹைர் அன்பிற்கினிய நல்லோர்களே, பெரியோர்களே, நாமும் இவர்களுடைய ஜியாரத்தை தொடர்ந்து செய்யக்கூடிய வாய்ப்பையும், குறிப்பாக இலங்கை வாழ் இஸ்லாமிய பெருமக்கள் மதத்தை கடந்து சகோதர வாஞ்சியோடு இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களும் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது இந்தியாவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா இவர்களை சந்திக்க வேண்டும் என்ற நல் எண்ணத்தோடு வருகை தந்து இவர்களை சந்தித்து இறைவனின் அருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய, மகானின் அருளையும் ஆசியையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நத்தௌஃபீக்கை, நல் நசீபை அல்லாஹ்வாகிய ரப்பாகிய அல்லாஹ் நம் எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. பிஹக்கி சையதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ பிபரக்கத்தி ஹஜ்ரத் சையதினா தமீம் இப்னு யுஆர் அல் அன்சாரி அல் ஹஸ்ரஜி அல் மதனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வ பிபரக்கத்தி ஸாயிரி அவுலியாய்க்கல் கிராம் வ அன்பியாய்க்கல் இலாம் குல்லிஹும் அஜ்மஈன் என்று துஆ செய்து கொள்கிறேன். நான் ஷேக் தாவூத் சிராஜி இந்த பள்ளிவாசலில் ஹஜ்ரத்தினுடைய பள்ளிவாசலில் சுமார் ஒரு 18 வருடங்களாக தீன் பணியாற்றுகிறேன். பணிகள் சிறக்க துவா செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். உண்மையிலேயே நாங்கள் உள்ளுக்குள்ள போய் பார்த்துருந்தோம் அந்த சமாதிகளும். கடைகளில் நிறைய அல்வா, பாதாம் போட்டு அல்வா, என்ன பாதாம் போட்டு கோகுலத்திலே ஃபேமஸான இதுகள் நிறைய விற்கிது. அப்படி நிறைய விசேஷமான பொருட்களும் இங்கே விற்கிறாங்க. உள்ளுல நிறைய 12-15 பேருடைய சமாதி அடுத்தடுத்ததாக இங்கே இருக்குது. அதனுடைய விளக்கத்தை இங்கே சொல்லியிருந்தாங்க. இங்கே இருக்கிற ஒருத்தர் அவரும் அந்த சேவை ஆற்றுகிறாராம். இது கோவளம் உள்ளூராட்சி நகர், கடற்கரை தெரு, தர்கா தெருச்சாலை எல்லாம் இங்கே தான் இருக்குது. அப்போ நாங்கள் அந்த கார் அங்கேருந்து வந்துருக்கேன். ஸோ நாங்கள் இப்போ அந்த கோவிலுக்குள்ளே போயிருந்தோம், அதாவது பள்ளிவாசலுக்குள்ளே போயிருந்தோம். அங்கே கிட்டத்தட்ட 15 சமாதிகளுக்கு மேலே அங்கே இருக்குது. அதனுடைய விளக்கங்கள் என்ன, அது என்னத்துக்காக வந்ததுன்னு சொல்லி ஒரு ஐயா அங்கே அவரும் பணி செய்கிறார். அவருடைய பேட்டியை நீங்கள் பார்த்துருப்பீங்கள். நிறைய இஸ்லாமிய மக்களுக்கு இலங்கையில் இருக்கிற ஆட்களுக்கு இது தெரியாமல் இருக்கலாம். அதே மாதிரி இங்கே இஸ்லாமிய மக்களும் இல்லாமல் நிறைய இந்து மக்கள் என்று சொல்லி அனைத்து இன மத மக்களும் இங்கே வருகை தருகிறாங்க. இன மத வேறுபாடின்றி வாராங்க. அவங்க நினைச்ச வேண்டுதல்கள் எல்லாமே இங்கே நடக்குதான். நடந்த நம்பிக்கையில இங்கே நிறையவே க்ரௌட் சரியான சனம் இங்கே. இப்போ நாங்கள் வந்த டைம் தான் நீங்கள் சன குறைவா இருக்கு. அப்படி ஒரு புனிதமான ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். எங்கட நாங்கள் இது வரைக்கும் போட்ட காணொலிகளில் இந்த காணொலி ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. என்னம்மா சொல்லிக்கொண்டு இப்படியே போற வழியில பார்க்கலாம். ரோடுகளை பாருங்க, ரோடுல காட்டுறோம்.
வேற என்ன சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. வந்த இடத்துல வந்து ரொம்பவே சந்தோஷம். எங்களுக்கு அனைத்து விதமான உதவிகளையும் இங்கே வந்திருந்து செய்கிறவர் வந்து எங்களோட ஐயா தான். அவருக்கே வந்து அதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணும் எல்லா உதவிகளும் செய்கிறதுக்கு. இன்றைக்கு இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்ததும் இந்த ஐயா தான் எங்களை கூட்டி கொண்டு வந்தவர். அந்த விதத்தில் வந்து உண்மையிலே நன்றியை சொல்லிக்கொள்கிறோம். அவருடைய நேரங்கள் வந்து எல்லாத்தையுமே மிச்சப்படுத்தி அவருடைய வேலைகளை வந்து நிறுத்தி எங்களை வந்து இந்த இடத்துக்கு வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து கொண்டு வந்திருக்காரு. என்னம்மா அந்த இடத்துல வந்து நாங்கள் நன்றி சொல்ல விரும்புகிறோம். எல்லாமே வந்து ஒரு உறவுகள் தான். நாங்கள் இந்தியா வரும்போது பயந்து வந்து நாங்கள் பயந்து தான் இங்கே வந்து நாங்கள் விரைக. இப்போ அந்த பயமே தேவையில்லை. இனி வரும்போது பயம் இல்லாமல் நாங்கள் வருவோம். ஏன்டா அவ்வளோத்துக்கு ஒரு நல்ல மக்கள் நல்லபடியாக பேசுகிறாங்க. என்ன சொல்கிறது, ஒரு அன்பான என்ன சொல்கிறது, வேலைக்கே ஒரு பழகினாக்கள் மாதிரி தான் கதை பேச்சுகள் எல்லாம். நீங்கள் வேலைக்கு எங்கிற வீடியோக்கள் வந்து பார்த்துருப்பீங்கள். அதில் தெரிஞ்சிருக்கு மீங்கிற மக்கள் வந்து எப்படி என்று சொல்லி. என்னம்மா ஸோ இந்த காணொளி வந்து உங்களுக்கு கட்டாயம் ஒரு பயனுள்ள காணொளியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். என்ன அந்த நேரத்தில் யாராவது இந்த வீடியோக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை வந்து தெரிவித்து கொள்ளுங்கள். இதை வந்து ஒரு இஸ்லாமிய மக்கள் யாரும் பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் உங்களுடைய கருத்துக்களையும் வந்து தெரிவித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுகிறேன். நான் ஜான்சன். பாய்.